அந்த கிரிபிரதட்சணம் போகும்போது ஓரமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஓரமாக போகணும் அப்படின்னா, நம் கூட சித்தர்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரமண பகவான்லாம் சொல்லியிருக்காரு, உள்ள எப்பொழுதும் 5 ஜீவன் முக்தர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு. எப்பொழுதும் இருப்பாங்க. சிலர் அதில் வெளியில் வந்து இவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் காட்டுவாங்க, சிலர் அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. ரமண பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அருணாச்சல மகாத்மியத்தில் இருக்கக்கூடியதும் ரமண பகவான் சொல்கிறதும் ஒன்றாவே இருக்கும். ஏன்னா ரமண பகவானுக்கே அருணாச்சல மகாத்மியத்தை ஈஸ்வரனே கொண்டு வந்து புத்தக வடிவில் வச்சுட்டு போகிறதா சரித்திரம் இருக்குது. அவருடைய சரித்திரத்துக்குள்ளெல்லாம் வரும். அப்போ அதுக்குள்ளார எண்ணிலடங்கா ரிஷிகளும் முனிகளும் இந்த குபேரன்கிட்ட இருக்கிறத விடலாம் அவ்வளோ அளவு கடந்த செல்வங்களும் குகைகளும் என்னென்னவோ இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பகவானே சில இடங்களில் சொல்லியிருக்கு, உள்ளே என்னென்னவோ இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுவார். ஒரு இடத்துல வந்து அடியண்ணாமலை கிட்ட போகும்பொழுது கொஞ்சம் ஒரு குகை மாதிரி ஒரு இடம் வருது. அங்கே போகும்பொழுது நிறைய வைதீகர்கள் உட்கார்ந்து கொண்டு சாமவேதம் ஓதின்னு இருக்காங்க. கீழே பகவான் கேட்குறாரு, இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே மெதுவாக மூடிடுங்க அப்படிங்கிறார்.